வரைக்கும் அஜ்ஜிபண்ணா நெருங்கிட்டு இருக்குது. நிறைய மட்டன் குர்பானி, அதாவது ஆடு கட் பண்ணி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம துவைச்சிட்ருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த சாப்பஸ் மட்டன் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். சுருட்டி மொத்தமாக செஞ்சு வைக்கிறதுக்கு டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டாக்கா ஒரு 3 days கீழே ஃப்ரிட்ஜில் வச்சோம், ஃப்ரீசரில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பஸ் கறி பண்ண போகிறேன். சாப்பஸ் கறின்றது வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பீஸ் தான் சாப்பஸ் கறி. இல்லை பெருசாகவும் சின்னதாகவும் எப்படியும் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்க வேண்டியது. நான் மீடியமாக இந்த மாதிரி வச்சுருக்கேன் எல்லாமே. இது ஒரு 600 கிராம் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டேன். முழுசாக திரிச்ச தனியாக தான் போட்டிருக்கேன். கார தேவைக்கு தான் பச்சை மிளகா. நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாவும் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் போடுறேன். ஒரே சைஸில் ஒரு விரல் நீளத்துக்கு 3 போடுறேன். அப்படியே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். எப்போதுமே கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நான் கொத்தமல்லி கீரை போடுவேன், அதையும் போட்டுக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். அதாவது அரை கிலோக்கு வந்து 3 டீஸ்பூன் போடுவோம். ஆல்ரெடி அரைச்ச இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி தான். ஸோ இது போட்டுக்கிட்டேன். போட்டு இதை ஃபஸ்ட் நான் நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். இன்னொன்று ஊற்றிக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம், 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வைக்கலாம். நான் இதில் ஊற்றிடுறேன். வேறு எந்த மசாலாவும் இல்லை இதில். கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கடைசியில் லெமன் சேர்த்துக்கணும். இப்போது கொஞ்சம் லெமன் இதில் பொழிஞ்சு விடுறேன். கொஞ்சம் கடைசியில் லெமன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லெமன் பிழிஞ்சுக்கிறேன். குக்கரில் போட்டுறேன். இந்த தண்ணி அதில் நம்ம ஊற்றிட்டோம் ஆல்ரெடி. ஹாக்கின்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 3 to 4 விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு. இதுதான் ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும். சாப்பஸ் கறி வெந்துடுச்சு. தண்ணி வற்ற விடணும். தண்ணி வற்றி அந்த மசாலாலாம் அதில் அப்சர்வ் ஆகணும். நல்லா கொதிச்சு வற்றட்டும். தண்ணி வற்றட்டும். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. சாப்பஸ் வந்து நல்லா வற்றிடுச்சு. கொஞ்சம் கரம் மசாலா தூள், வெந்து வத்தின இருக்குல்ல சாப்பஸ் வத்தி நல்லா முருகட்டும். சாப்பஸ் ரெடி ஆகிடுச்சு. லேசாக அந்த கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரணும். இந்த ப்ரௌன் கலரில் வரணும். அதான் சரியான பதம்.
அவ்வளோதான், மட்டன் சாப்பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வேணும்னா கருவேப்பிலை தூவிக்கலாம், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கரம் மசாலாவுடைய கொத்தமல்லி தூவிக்குங்க, அலங்கரிச்சிங்க. அலங்கரிக்கு நம்மளுடைய இஷ்டம் தான். இதே வந்து நம்ம வந்து இந்த சாப்பர்ஸ் மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாப்பாடு கட்டிக்கும் போகிறதுக்கு ட்ராவல்க்கெலாம் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் கெட்டு போகாது. அதே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய இதில் அடிக்கடி பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து சுருட்டி வேக வச்சு ஏர் ஃப்ரையர்லையும் செஞ்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரில் வந்து லெஸ் ஆயிலில் நல்லா செய்யலாம். ஆல்ரெடி இந்த சாப்பர்ஸ் மட்டும் லெஸ் ஆயில் தான், க்ரீன் மசாலாவும் செய்கிறது லெஸ் ஆயில் வேறு. வேக வச்சுட்டு பொரிக்கிறோம், அவ்வளோ வறுக்கிறோம். இது வந்து நான் இது பார்பிக்யூ, சார்கோல் பார்பிக்யூ, ஹோம் பார்பிக்யூலையும் பண்ணியிருக்கேன் நான், சார்கோலில், எலக்ட்ரிக் கிரில்லில். அதுவும் நல்லா வந்துருக்குது. ஆனால் கொஞ்சம் வேகலை, ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் போட்டேன். அதை கொஞ்சம் லேஸாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு எலக்ட்ரிக் கிரில்லில் போட்டால் வந்துடும். இது வந்து எல்லாத்துக்குமே பக்க உணவாக நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு, தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பக்க உணவாக இருக்கும். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக லாலிபாப் பொரிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக, நிறைய எண்ணெயில் பொரிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து க்ரீனியாக நல்லா அழகாக செஞ்சு வைக்கலாம். ரொம்ப அருமையாக. சாப்பர்ஸ்னாலே ரொம்ப ஃபேமஸ். அது நான்வெஜ் ஃபுட்லேயே சொல்கிறேன், அடிக்கடி நாங்கள் செய்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.